உறவு 8. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு அநியாயமா நான் தண்டனை அனுபவிக்கிறதையும், வாழ வழி தெரியாம சாக துணிஞ்சவங்க என் உயிரையும் எடுக்க முடிவு பண்ணினதை பாருமாவால ஏத்துக்க முடியல. அதனால சின்ன வயசுல இருந்து என்னை படிக்க வைக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டவங்க தரமான கல்வியை கொடுத்ததோட என்னை அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எப்பவும் அவங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருந்தது. அவங்க வீட்டில இருந்து 2 தெரு தள்ளி அவங்க அப்பா கட்டியிருந்த குடியிருப்பில் ஒரு போர்ஷனில் தான் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். வந்ததும் அவங்க கிட்ட ஓடிடுவேன். பல மிருகங்கள் உழவுற இதே சமூகத்தில் தான் பார்வதி அம்மா மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன, அவங்களோட சதவிகிதம் ரொம்ப கம்மி. சுயநலம் பார்க்காம அடுத்தவங்களோட கஷ்டத்தை தன்னோடதா பார்க்குற மக்கள் ரொம்பவே அபூர்வம். அதில் ஒருத்தங்க தான் பார்வதி அம்மா. அப்பா இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் போனாலும் பாருமாவோட அரவணைப்பில் ரொம்ப சந்தோஷமாகவே வளர்ந்த எனக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்கிறதும் ரொம்ப எளிதாக இருந்தது. நான் எங்கள் அம்மா மாதிரி கிடையாது. ஒருவேளை அப்பா அம்மானு பாசத்தோட அவங்க அரவணைப்பில் ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்ந்திருந்தேன்னா நானும் அப்படி இருந்திருப்பேனோ என்னவோ. ஆனால் வாழ்க்கை எனக்கு அதை விதிக்கல. சின்ன வயசுல இருந்தே மேடு பள்ளம், இடி மழை, வெயில், புயல், இருட்டு, வெளிச்சம்னு எல்லாத்துக்கும் பழக்கி என்னை ரொம்ப திடமாக்கி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவன் மீது என் மனசுல விதையா இருந்த வெறுப்பு நாளாக நாளாக விருட்சமா வளர தொடங்குச்சு. என்று அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சுவரில் தலை சாய்த்து நின்றாள் பிரீத்தி. அவள் பேச்சு நிற்கவும் அங்கு கனத்த அமைதி. யாருக்குமே அவளிடம் எதுவும் கேட்க தோன்றவில்லை. இது நேரம் வரை கீர்த்தி குறித்த கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த சரணும் பிரீத்தியின் பேச்சில் அமைதி காத்தான். ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கணும் தானே மாமா? அது மாதிரி தான் இது நாள் வரை நான் கொண்டிருந்த பொறுமைக்கும் முடிவு காலமா ஒரு நாள் வந்தது. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அது. சொல்லப்போனா அந்த நாளைக்கு அப்புறமா தான் நான் இவரை பார்த்தேன் என்று சரணை சுட்டி காட்டியவள் அந்நாளை விவரிக்க தொடங்கியிருந்தாள். அப்போதான் நான் 9th முடிச்சுட்டு 10th சேர்ந்திருந்த புதுசு. அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு நானும் சௌமியும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ வழியில் சில பொறுக்கி பசங்க போக வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கிடையாது, இது வழக்கமாகவே ஸ்கூல் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு அவங்களோட தொல்லை இருந்துகிட்டே தான் இருக்கும். நானும் முடிஞ்ச வர சில பொண்ணுங்க மாதிரி நாயினா குறைக்க தான் செய்யும்னு அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் போயிடுவேன். ஆனால் ஒரு சில கேர்ள்ஸ் அமைதியாக அழுதுகிட்டே போயிடுவாங்க. எனக்கு அழுதுட்டு போகிறவங்கள பார்த்தா கடுப்பாகும். அழறதுக்கு பதிலாக அவனுங்களை அரைஞ்சிருக்கலாமேன்னு. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் அவங்கள கிராஸ் பண்ணும்போது எங்களையும் ஏதோ மோசமாக வர்ணிச்சு கிண்டல் பண்ணினாங்க. சௌமி இதையெல்லாம் கண்டுக்காமல் போயிடலான்னு சொன்னான். ஆனால் என்னால் அதுக்கு மேலேயும் பொறுக்க முடியல. நாம் கண்டுக்காமல் அமைதியாக போகிறது தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்குதோன்னு எனக்கு எப்பவும் தோணும். அதனால் இனியும் ஒதுங்கி போய் அவங்கள நாமளே வளர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு என் கையை பிடிச்சிருந்த சௌமி கையை உதறிட்டு அவங்க கிட்ட போய் பேசினேன். ஆனால் பேச்சு வளர்ந்து எங்கேயோ தொட்டு எங்கேயோ நீண்டு கடைசியில் என் பிறப்பை கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. அதாவது என் அம்மா ஒரு வேசி, அவங்களுக்கே என்னோட அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி இன்னும் காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை பேசி கடைசியில் கொஞ்சம் தள்ளி நின்று இருந்த சௌமியை சுட்டி காமிச்சு, அந்த மாதிரி நல்ல பொண்ணு எவளும் இப்படி 10 ஆம்பளைங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டான், ஆனால் நீ வந்து நிற்கிற, அப்போது நீயும் அம்மா மாதிரி தானே இருப்பேன்னு என் மேலே கை வச்சான் ஒருத்தன். வச்சதோடு இல்லாமல் சொல்றி உன்னோட ரேட் என்னன்னு கேட்டு என் கையை பிடிச்சி இழுத்தான். அது வரைக்கும் அப்பான்ற மனிதரை மையமாக வச்சு இது நாள் வர என்னை சுற்றி பின்னப்பட்ட கேள்வி வலைகளின் வீரியம் அப்போதான் எனக்கு புரிஞ்சது. இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குது, சமூகத்தில் என் அம்மாவோட இடம் என்ன, அவங்களோட பொண்ணான என்னோட நிலை என்ன, இந்த சமூகம் அவங்களுக்கு வச்சிருக்கிற பேரும் அதனுடைய அர்த்தமும் எனக்கு புரிஞ்சது. இது நாள் வர என் வாழ்க்கையில் அப்பானா யாரு, எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தே அறியாத ஒருத்தன் மேலே எனக்கு இருந்த கோபம், வருத்தம் எல்லாமே வன்மமாக உருமாறினது அன்னைக்கு தான். அது நாள் வர அவன் இருக்கானா செத்துட்டானா, அப்படி இருந்தால் ஏன் எங்கள் அம்மாவையும் என்னையும் இப்படி ஒரு நிலையில நிறுத்தணும்? பெத்த குழந்தையான என் மேலே துளி பாசம் கூடவா அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு? இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூடவா என்னை பார்க்கணும்னு அவனுக்கு தோணாமல் போயிருக்கும்? ஏன் என்னை தேடி வரல? நான் இருக்கனா இல்லையா, பாதுகாப்பாக வளரனான்னு எதையுமே தெரிஞ்சுக்காம எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு நினப்பேன். எப்போ அவனை நேருக்கு நேர் பார்க்குறனோ அப்போ இதையெல்லாம் கேட்கணும்னு தோணும் என்ற பிரீத்தியை வேதனையோடு பார்த்தனர் மற்ற மூவரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்,
எது பண்ணினாலும் அப்பா அவங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்களாம். அம்மா கண்டிச்சாலும் இவங்க கொஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்துவாங்களாம். என்ற போதே அவளையும் மீறி பிரீத்தியின் நெடுநாளைய ஏக்கம் கண்ணீராய் உருவெடுத்தது. குரல் உடைந்து பேச முடியாமல் சில நொடிகளுக்கு தத்தளித்து போன பிரீத்தி மெல்ல தன் குரலை செருமே, என்னை எங்க அம்மா கண்டிச்சதும் இல்லை, சமாதானப்படுத்த எனக்கு அப்பாவும் இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை? நானே பார்த்துருக்கேன் அலர். எத்தனையோ குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா ஒவ்வொரு இடத்துலையும் மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. குழந்தையோட கையை பிடிச்சு நடப்பழகிறதுல இருந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது வர. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. விழுந்து எழுந்து சில நேரத்தில் எங்கள் அம்மாவை பிடிச்சிக்கிட்டு நடக்க தொடங்கினேன்னா சௌமியோட சைக்கிளை கடன் வாங்கி மற்றவங்கள பார்த்து சுயமாக பெடல் பண்ணி ஓட்டி விழுந்து எழுந்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு பண்டிகையும் எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோடு கொண்டாடும் போது நான் மட்டும் அனாதையாக வீதியில் உட்காந்து பார்த்த நாட்கள் ஏராளம். அப்போ அப்பானா எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சிலரோட அப்பாக்களை பார்த்து கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் மகளோட ஒவ்வொரு பருவத்திலையும் அவளை கொண்டாடுற, மகளுக்காக ஓடி ஓடி தேடி தேடி வாங்கி குவிக்கிற அப்பாக்களை நானே பார்த்துருக்கேன் என்று சொன்னவளிடம், சௌமி யாரு என்றாள் அலர்விழி. என் ஃப்ரெண்டு, பார்வதி அம்மாவோட தம்பி பொண்ணு. அவங்க வீட்டுக்கு வரப்போக தான் எனக்கும் அவளுக்கும் நட்பாச்சு. அதுக்கப்புறம் அவள் படிக்கிற ஸ்கூல்லையே பாருமா என்னையும் சேர்த்து விட்டதால நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் என்றவள், சௌமி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவளை தரையில் நடக்க விடாமல் அவளோட அப்பா அப்படி தாங்குவார். அவளுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுலேருந்து ஷூ தொடச்சி வைக்கிறதுலேருந்து அவளுக்காக அவர் செய்யாத வேலையே கிடையாது. ஒரு மகாராணி மாதிரி தான் அவளை பார்த்துப்பாரு. தினமும் அவள் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு வந்தா அவங்க அப்பா அவளுக்கு கால் பிடிச்சி விடுவார். இப்படி நான் நேரில் அவங்க அப்பாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்னா, கூட படிக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாரும் எங்கள் அப்பா தான் எங்களோட முதல் ஹீரோன்னு இன்னும் கதையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து வளர்ற எனக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கிறது தப்பா என்று அவர்களிடம் கேட்க, தன் தந்தையை எண்ணி அலருக்கு தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. அவரது அன்பில் இன்று வரையிலுமே திளைத்து கொண்டிருப்பவளுக்கு பிரீத்தியினது எத்தகைய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று புரிந்தது. அதன் விளைவாக அலர்வழியின் விழிகளிலும் நீர் திரண்டு விட்டது. அவள் உணர்வுகளை அவதானித்திருந்த எழில், கண்ண தொடைடி பட்டு என்று அவளை அரவணைக்க அலரும் அவன் தோல் சாய்ந்திருந்தாள். எப்போ அவனை பற்றி கேட்டாலும் அழுது கரைஞ்சு என்னையும் கரைச்சிடுவாங்க எங்கள் அம்மா. சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வித்தியாசமான பார்வைக்கு என்னை ஆளாக்கினவன் மேலே எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிட்டு இருந்த வன்ம நெருப்பு அன்னைக்கு அதிகமாச்சு. அப்போ ஆண் துணை இல்லாமல் இருக்கிற பெண்கள் எல்லாரும் தப்பானவங்களா? எந்த தப்பும் பண்ணாத என்னை ஏன் இந்த சமூகம் இப்படி பார்க்குது? எதுக்கு எனக்கு இந்த நிலைமை? ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் என் அம்மாவா? அது எனக்கே தெரியாமல் இருக்கான்னு எனக்குள்ள பல கேள்விகள் எழுந்தது. வீட்டுக்கு திரும்பினா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அழுத. எத்தனை மணி நேரம்னு தெரியாது. இத்தனை நாள் பட்டது இழந்ததுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கதறி கதறி அழுத. இத்தனை நாள் பார்வதி அம்மாவோட அரவணைப்புல பெருசா எந்த கவலையும் இல்லாம இருந்த எனக்கு அந்த நொடி வாழ்க்கை பத்தின பயம் வந்தது. ஏன்னா எங்க தெருவுலயே 1-2 பசங்களோட அப்பா தவறி இருக்காங்க. அவரோட போட்டோ அவங்க வீட்டில் இருக்கும். அப்பா இல்லாட்டியும் அந்த பசங்க இன்னார் தான் என் அப்பான்னு அடையாளம் காட்ட முடியும். ஆனா நான் என்று சுட்டு விரலை தன் நெஞ்சை நோக்கி நீட்டியவள் கண்களில் வலியுடன் அவர்களை பார்க்க பிரீத்தி விழிகளிலிருந்து மீண்டும் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. சில நிமிடங்களில் தன்னை திடப்படுத்தி கொண்டவள் விழிகளை அழுந்து துடைத்து, நான் பிறக்க காரணமானவன் பத்தின எந்த தகவலும் எனக்கு தெரியாது. பிரீத்தின்னு எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த இனிஷியலே பொய்யோன்னு எனக்கு தோணின நொடி அது. அந்த பசங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மா தப்பானவங்களா இருந்து அவங்களுக்கே நான் பிறக்க காரணமானவன் யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு இனிஷியலை போட்டு என்னை காப்பாற்றணும்னு இதை பண்ணி இருக்கிறாங்களோன்னு எனக்கே சந்தேகம் வந்துச்சு. இத்தனை வருஷமா அவனை பற்றின நினப்பு பெருசாக வராத அளவுக்கு பார்வதி அம்மா என்னை தயார்படுத்திட்டாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி நினச்சி என்ன நானே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு விதிச்சது இந்த வாழ்க்கை தான், இதுக்குள்ளேயே வாழ்ந்து இதிலேயே முடிச்சுக்கலான்னு எங்கள் அம்மாவை பார்த்தே வளர்ந்ததில் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன்னு புரிஞ்சுது. இத்தனை முட்டாளாவா நான் இருக்கேன்னு என் மேலேயே எனக்கு கட்டுக்கடங்காத கோபம். ஒரு வாழ்க்கை தானே எனக்கு, அது ஏன் வாழும்போதே நரகமாக இருக்கணும், சொர்க்கமாக மாற்ற முடியாதா என்ற கேள்வி எனக்குள்ள. அப்படி அது மாறணும்னா என்ன பண்ணணும்னு என்ன நானே கேட்டுக்க அதில் பிறந்த விடையல்தான் என்னுடைய தேடல் தொடங்கியது. என்ன தேடல்?
என்னுடைய வாழ்க்கை இது நாள் வரை யாரோ செஞ்ச தவறுனால மாறி போயிருந்தாலும் இனி அதை சொர்க்கமா மாத்துற மார்க்கம் என் கையில தான் இருக்கு. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லையே மாமா. என்ன ஒன்று, நம்ம முயற்சிக்கிறது இல்லை, கிடைச்சது வர லாபம்னு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கிறோம். போதும், இது நாள் வரை பார்வதி அம்மா தயவுல அந்த மாதிரி நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது போதும். இனியும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். பல மணி நேரம் அழுது முடிச்சவ இனி மொத்த வாழ்க்கைக்கும் அதுவே கடைசி அழுகியா இருக்கணுன்ற முடிவோட என் ரூமை விட்டு வந்தேன். எங்கள் அம்மா நான் எதுக்காக இவ்வளோ நேரம் உள்ளே இருந்தேன்னு தெரியாமல் வெளியே தவிச்சு போயிருந்தாங்க. அதை கண்டுக்காதனா நேராக சமையல் அறைக்கு போய் அங்கே இருந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து என் கழுத்தில் வச்சேன் என்றதில் அனைவருமே ஆடி போயினர். கழுத்தில் கத்தியை வச்சு, இப்போ இந்த நிமிஷம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இல்லை என்ன பண்ணுவேன்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்லைன்னு எங்கள் அம்மாவை மிரட்ட தொடங்கினேன் என்று பிரீத்தி சொல்ல எழிலின் பார்வை திகைப்புடன் அவள் மீது படிந்தது. பயப்படாதீங்க மாமா, நான் அப்படி செய்யவும் எங்கள் அம்மா தான் காரணம். ஏன்னா பார்வதி அம்மா கேட்டே அவனை காட்டி கொடுக்காதவங்க நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினா கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அதுதான் இந்த அதிரடி என்று புன்னகைத்தவள், ஆனால் அப்பவும் எங்கள் அம்மா மசியலையே மாமா. திரும்ப அதே பல்லவியை பாடத் தொடங்கினாங்க. அதில் என்னோட இத்தனை நேர அழுக கோபமாக உருமாறுச்சு. இனியும் இப்படி என்னை ஏமாற்ற முடியாது. உனக்கு என்னை விட அவன் முக்கியமாக இருந்தா என்னை இழக்கிறத தவிர உனக்கு வேற தண்டனை இல்லை. 2 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். அதுக்கப்புறம் என் பணத்தை தூக்க ஆளுங்களை ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லி என் கழுத்தில் கத்தியை வச்சு லேசாக அழுத்தவுமே பாஞ்சு வந்து அதை தட்டி விட்டவங்க அடுத்த 2 மணி நேரத்தை செலவழித்து சொன்ன விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது என்றாள். எனக்கு எங்கள் அம்மா இத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கிறதே அன்னைக்கு தான் தெரியும். அவனை நம்பி அறிவிழந்து நடந்துக்கிட்ட எங்கள் அம்மா மேலே கட்டுக்கடங்காத ஆத்திரம் எனக்கு. அதுலேயும் நாங்கள் வயிற்றுல இருந்தப்போவே அவங்களோட சேர்த்து எங்களையும் கொல்ல முயற்சி பண்ணவங்கிட்ட இன்னொரு குழந்தைய தூக்கி கொடுத்த முட்டாள்தனத்துக்கு எங்கள் அம்மாவை என்னால் மன்னிக்கவே முடியலை. அவளின் ஆக்ரோஷத்தில், பிரீத்தி காம் டவுன், இவ்வளோ உணர்ச்சி வசப்படாத என்றான் எழில். இல்லை மாமா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் அனுபவித்த கொடுமையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது வரைக்கும் அப்பான்ற உறவை உலகத்துக்கு அடையாளம் காட்டணும், அவனை கேள்வி கேட்கணும்னு எனக்கு இருந்த எண்ணம் அடியோடு மாறிடுச்சு. அவனோட சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக இத்தனை வருஷம் நான் இழந்தது தவிச்சது, அதுலேயும் அன்னைக்கு நான் எங்கள் அம்மா அந்த பசங்க கிட்ட பட்ட அசிங்கத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவன் உயிரை பிச்சு பிச்சு போடணுன்ற வெறியே எனக்குள்ளே எழுந்துச்சு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பினவ யாருக்கும் சொல்லாமல் நான் பிறக்க காரணமானவனை தேடி ஆரணியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன் என்றவள் அந்நாளை விவரிக்க தொடங்கினாள். எப்படி சின்ன பொண்ணான உன்னை தனியாக போக விட்டாங்க என்று அலர் கேட்கவும், என் அம்மா சௌமி பாருமான்னு யார்கிட்டையுமே எதையுமே சொல்லலை. ஏன்னா நான் செய்ய போகிறது வதம், ராட்சச வதம். இது தெரிஞ்சா இவங்க யாருமே என்னை விட மாட்டாங்க. அதனால் வழக்கமாக ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பினவ நேராக ஆரணி பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். மனசு முழுக்க அவனை எப்படி எங்கே பார்க்க போகிறோம், நம்மளை பார்த்ததும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவானா, ஸ்கூல் பேக்கில் கையோடு கொண்டு போன கத்தியை வச்சு அவனை எப்படி கொல்லணும், கொன்னுட்டு எப்படி தப்பிக்கணும், அவன் கூட யாராவது இருப்பாங்களா, இருந்தால் என்னை வேற பொண்ணுன்னு நினப்பாங்களா, இல்லை அவன்கிட்ட வளர்ற அவனோட சொந்த பொண்ணுன்னு நினப்பாங்களா, ஒருவேளை அவன் என்கிட்ட பேசினா அவன்கிட்ட எப்படி பேசணும்னு பல விதமாக யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் என்று சொல்ல, 14 வயசுல இவ்வளோ யோசிச்சியா என்று திகைப்புடன் கேட்டாள் அலர். நான் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காம போனாலும் அந்த கேடு கட்டவனோட ரத்தம் என் உடம்புலையும் ஓடுதே அலர். அதுதான் அப்போவே அந்த கிரிமினலை கொல்ல கிரிமினலாக யோசிச்சிருக்கேன் போல என்றவள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தாள். ஆரணியை நெருங்கிறதுக்கு சில ஸ்டாப்பிங் முன்னாடி நான் போன பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. 1/2 மணி நேரம் ஆகியும் அந்த பக்கம் எந்த பஸ்ஸும் வராமல் போயிடுச்சு. அதனால் அவனை கொன்று திங்கிற வெறியில் இருந்த எனக்கு பொறுமையும் போயிடுச்சு. பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட ஆரணிக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கான்னு கேட்கவும் அவங்க இன்னொரு ஊர் வழியாக போனால் கொஞ்சம் கிட்டன்னு சொன்னாங்க. ஸோ வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடக்க தொடங்கினேன். மனசு முழுக்க பழிவெறி, வேற எந்த சிந்தனையும் இல்லை. அவனை கொன்னாதான் ஆத்திரம் தீரும்னு நடந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பந்து வந்து என் அடி வயிற்றுல விழவும் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டேன். அப்போ இவர் தான் வந்து என்ன என்று கூறத் தொடங்கினாள். இத்தனை நாட்கள் தன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் நினைவுகளை இறக்கி வைத்து கொண்டிருக்கும் பிரீத்தியை இமை சுமிட்டாது பார்த்து கொண்டிருந்த சரணின் நினைவடுக்கிலும் அது நாள் வரை பெரிதாக எண்ணியிராத பிரீத்தி சொன்ன அந்த நாள் மங்களாக தென்பட்டது. மாமா மாமா ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமே, நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க.
என்று 8ஆம் வகுப்பை முடித்திருந்த அலரும் 6ஆம் வகுப்பை முடித்திருந்த கதிரும் அடம் பிடித்தனர். நாதனிடம், ஒரு நிமிஷம் மாமா என்றவன், ஷ் அம்லு, அப்பா கூப்பிட்ட உடனே கிளம்பணும். அதை விட்டுட்டு இது என்ன புதுசா அடம்? அவன் தான் புரியாம பேசுறான், நீயும் அவன் கூட சேர்ந்து அடம் பிடிச்சா எப்படி என்று இருவரையும் கண்டித்தான். போங்க மாமா, இப்போதான் நம்ம பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம், மேட்ச் முடியல, அதுக்குள்ள அப்பா வந்துட்டாரு. முடியவே முடியாது. காலையிலிருந்து கேட்டு இப்போதான் நீங்களே விளையாட கூட்டிட்டு வந்தீங்க. நாங்கள் பேட்டிங் பண்ணாமல் போக மாட்டோம், அப்படிதானேக்கா என்று அலரையும் துணைக்கு அழைத்தான் கதிர். நீங்கள் அப்பா கிட்ட பேசுங்க மாமா, நாங்கள் விளையாட போகிறோம், வாடா கதிர் என்று கதிரோடு செல்ல முற்பட்டால் அலர்விழி. இருவரையும் பிடித்து நிறுத்தியவன், இதை பாருங்க, மாமா ஏதோ அவசரமான விஷயன்றதால தான் கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நீங்கள் இப்போ அவர் கூட கிளம்புங்க, நான் அடுத்த வாரம் வந்து உங்களை அழைச்சிட்டு வரேன் என்று சமாதானப்படுத்தினான். இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இன்னைக்கு கிளம்புனா நீங்கள் வர ரொம்ப நாள் ஆகும். எங்களுக்கு தெரியும் மாமா, முடியவே முடியாது, உங்கள் கூட தான் இருப்போம். அப்பா கிட்ட எப்படியாச்சும் பெர்மிஷன் வாங்குங்க என்று இருவரும் அடமாக நின்றனர். அம்லு, நீ குட்கர்ல் தானே, நீயுமா சொல் பேச்சு கேட்க மாட்ட? இப்போ கிளம்புங்க, நான் அடுத்த முறை வரும்போது என் கூடவே இருப்பீங்க, ஓகேவா என்று கேட்க, போங்க மாமா, அப்பாவே எப்போவாவது தான் சித்தி வீட்டுக்கு அனுப்புவாங்க, நாங்களும் எல்லார் கூடவும் விளையாட முடியும். இப்போ இவ்வளோ சீக்கிரம் எங்களை போ சொன்னா எப்படி என்றிட, அதற்குள் மைதானத்தில் அங்கங்கு நின்று கொண்டிருந்த சரணின் மற்ற அக்கா பிள்ளைகளும் வந்துவிட்டனர். மாமா, அலரும் கதிரும் இங்கே இருக்கட்டும், அனுப்பாதீங்க என்று அவர்களும் சொல்ல, மறுபுறமிருந்து சரண் என்ற நாதனின் கர்ஜனை. டேய், நீங்க அமைதியா இருங்க என்று மற்றவர்களிடம் சொன்னவன், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன் என்றான் அலர் கதிரிடம். கண்டிப்பா வருவீங்க தானே மாமா என்று விட்டால் அழுது விடும் குரலில் கேட்டான் கதிர். வரேண்டா, இப்ப கிளம்புங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து நாதனின் புல்லட்டில் ஏற்றிவிட்ட சரண், பத்திரமா பிடிச்சிட்டு உட்கார் அம்லு என்றான் பின்னால் அமர்ந்திருந்தவளிடம். அவளோ அவனுக்கு பின்புறம் இருந்த தன் சித்தி பிள்ளைகளிடம் விழிகளாலே மன்னிப்பு கேட்டவளாக கை அசைத்து கொண்டிருந்தாள். நாதனின் வண்டி கிளம்பவும், ஏன் மாமா அக்காவையும் கதிரையும் அனுப்புனீங்க? மேட்ச் முடிச்சுட்டு கூட்டிட்டு வரேன்னு பெரியப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்று சரண்யா ஒரு புறம் கோபிக்க, அவளை தொடர்ந்து சந்தோஷ், பவித்ரா, சதீஷ் என்று மற்றவர்களும் ஆளுக்கு ஒரு புறம் கோபித்து கொண்டு நின்றனர். அனைவரையும் சமாதானப்படுத்தி திரும்ப விளையாட்டிற்குள் கொண்டு வருவதற்குள் சரணுக்கு போதும் போதுமென்றாகி விட்டது. தான் பந்தை எறிந்து ஒவ்வொரு அக்கா பிள்ளைகளையும் பேட்டிங் செய்ய வைத்தவன் மேலும் 1 மணி நேரம் கழிந்த நிலையில்தான் பேட்டிங் செய்ய தொடங்கியிருந்தான். குழந்தைகள் போடும் பந்தை லாவகமாக எதிர்கொண்டவன் ஒவ்வொன்றையும் 4, 6 என்று பறக்க விட்டு கொண்டிருந்தான். இப்போது சதீஷ் பந்தை எறிய சரண் தூக்கி அடித்ததில் அது மைதானத்தை தாண்டி சாலையை நோக்கி சென்றது. அதை கண்டு பிள்ளைகள் குதூகலிக்க, அவர்களின் உற்சாகத்திற்கு இடையில் அம்மா என்ற அலறல் கேட்டது. அதில் அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினர். அங்கு சரண் அடித்த பந்து சாலையில் சென்று கொண்டிருந்த பிரீத்தி மீது பட்டுவிட, அவள் வயிற்றை பிடித்து கொண்டு சாலையிலேயே மடங்கி அமர்ந்து வழியில் முணங்க துவங்கிவிட்டாள். முதலில் குழந்தைகளின் கூச்சலில் சரணால் அதை சரியாக கேட்க முடியாவிட்டாலும், பந்தை நோக்கி பார்வை பதித்தவன் சாலையில் யாரோ ஒரு பெண் கீழே அமர்ந்திருப்பதைக் கண்டு அவளை நோக்கி சென்றான். சாலைக்கு சென்ற சரண் பள்ளி சீருடையில் 2 கரங்களாலும் வயிறு இறுக பற்றி கொண்டு குனிந்து அமர்ந்திருந்தவளை கண்டு அதிர்ந்து போனான். சரண், இங்க வா என்று தன் அக்கா மகளை அழைக்கவும், என்ன மாமா என்று வந்தாள் சரண்யா. நான் வண்டி எடுக்கிறேன், நீ இந்த அக்காவை கொஞ்சம் எழுப்பி உட்காரவை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் என்றவன் தன் பைக்கை கொண்டு வந்து நிறுத்த, அப்போதுதான் சரண்யாவின் உதவியுடன் எழுந்து நின்ற பிரீத்தியை பார்த்த சரண் அதிர்ந்து போனான். ஆம், அவளது வெண்ணிற உடையில் செங்குருதி திட்டு திட்டாக தென்பட வயிறை பிடித்து கொண்டு நின்றிருந்த பிரீத்தியின் முகம் வலியில் கசங்கி போயிருந்தது. 4 தமக்கைகளுடன் பிறந்திருக்கும் ஆண்மகனுக்கு பார்த்த நொடியே பிரீத்தியின் நிலை புரிந்து போனது. உடனே சற்றும் தாமதிக்காமல் தன் சட்டையை கழற்ற, அதை கண்டு பிரீத்தி மிரட்சியுடன் அவனை பார்த்தாள். சரண் செயலை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்த சரண்யா, எதுக்கு மாமா ஷர்ட் கழட்டுறீங்க என்றாள். ஒன்னுலடா, கீழே விழுந்ததுல அந்த அக்காவோட ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, அதுதான் என்றவன் பிரீத்தியிடம் தன் சட்டையை கொடுத்து இடையோடு கட்டிக்கொள்ள சொன்னான். ஏனோ பிரீத்திக்கு அவன் கட்டளையை மறுக்க தோன்றாமல் உடனே சரண் சொன்னபடி செய்தாள். தேங்க்ஸ் என்று அவளிடம் புன்னகைத்தவன் சந்தோஷை அழைத்து வீட்டிற்கு சென்று அவன் அன்னையை உடனே அழைத்து வருமாறு சொன்னான். அவனும் ஓட்டமும் நடையுமாக சென்று அடுத்த 10 நிமிடத்தில் வெண்மதியுடன் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தான்.
அது நேரம் வரை சரண்யாவுடன் பிரீத்தியை அமர வைத்தவன் தன்னையும் குழந்தைகளையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். தமக்கை வந்ததும் பிரீத்தியின் நிலையை அவரிடம் சரண் எடுத்து சொல்ல, வெண்மதியும் சிறு மிரட்சியுடன் அமர்ந்திருந்த பிரீத்தியை நெருங்கி அவளிடம் விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொன்னார். அதே நேரம் அங்கிருந்த அக்கா பிள்ளைகளிடம் விளையாட்டு முடிந்தது என்று அனைவரையும் வெண்மதியுடன் வீட்டிற்கு வந்து சேருமாறு சொன்னான் சரண். சரண், அப்போ இந்த பொண்ணு என்று வெண்மதி பார்க்க, அக்கா, குழந்தைங்களை நீ கூட்டிட்டு வந்துரு, நான் இந்த பாப்பாவை கூட்டிட்டு வரேன் என்றதும் அது நேரம் வரை வழி தாழாமல் சுணங்கிய பிரீத்தியின் முகத்தில் ஆச்சரியம். தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் தன் பைக்கில் ஏற சொல்ல பிரீத்தியும் அச்சம் நீங்கியவளாக அவனுடன் சென்றாள்.